அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றுள்ள அந்த காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் மிக முக்கியமான தலைப்புச் செய்தியாக இருப்பது இஸ்ரேல் ஏமனின் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 2500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஏமன் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவீவை தாக்கியது ட்ரோன்களை கொண்டு. இந்த ட்ரோன் தாக்குதலால மிரண்டு போன இஸ்ரேல், அரண்டு போன இஸ்ரேல் 2500 மைல்களுக்கு அப்பால் இருந்து நம்முடைய இலக்கை குறிவைத்து தாக்க முடிகிறது என்று உண்மையிலேயே பதறி போன இஸ்ரேல் இதை இப்படியே விட்டுவிட்டால் நம்மை ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடுவார்கள், ஏதாவது பதிலடி என்ற பெயரிலே ஏதாவது பம்மாத்து காட்டியாக வேண்டும் என்று முடிவு செய்த இஸ்ரேல் இன்று ஏமனுடைய துறைமுக நகரம் அல் ஹுதைதியாவின் மீது கடுமையான விமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஒரு 12 விமானங்கள், போர் விமானங்கள் புறப்பட்டு சென்று அந்த ஹுதைதியா நகரத்தினுடைய துறைமுக நகரத்தினுடைய மின்சார நிலையத்தையும் மின் உற்பத்தி செய்யும் அந்த தளத்தையும், அது மாதிரி அங்குள்ள அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு அறையின் மீதும் குண்டுகளை போட்டு அது எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பு பிளம்பாக அது காட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கென்று ஸ்பெஷலாக முயற்சித்து நெத்தன்யாஹூ அவனுடைய படைத்தலைவர் 2 பேரும் அந்த மறைவிடத்தில் இருந்து கொண்டு, பதுங்கு குழியில் இருந்து கொண்டு இவைகளை நேரடியாக கண்காணித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தியின் அடிப்படையில் இந்த தாக்குதல் இஸ்ரேலில் இருந்து நடத்தப்படவில்லை, எத்தியோப்பியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற போர் விமானங்கள் இந்த தாக்குதலை ஏமனில் நடத்தி இருக்கிறது. இதனால அங்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள் பற்றிய தகவல்கள் இதுவரையிலும் இல்லை. ஆனால் கட்டடங்களை தகர்த்திருக்கிறார்கள். அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு அறையையும் அந்த மின் உற்பத்தி நிலையத்தையும் தகர்த்திருக்கிறார்கள். படங்களிலும் வீடியோக்களிலும் அவைகள் எரியக்கூடிய காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றது. இந்த எரியக்கூடிய காட்சிகளை வைத்துக் கொண்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கான அந்த காலந்த் அவன் சொல்லும் போது சொல்றான், எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 200 முறைக்கும் அதிகமாக அன்சாருல்லாஹி ஹவுதி என்ற அமைப்பினர் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். அதற்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய யாராவது எங்களை தாக்க நினைத்தால் அவர்களுக்கு எதிராக இது போன்ற தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று தொடை நடுங்கிக் கொண்டே, கையும் காலும் நடுங்கிக் கொண்டே இந்த பேட்டியை அவன் நினைச்சான் கொடுக்கிறான். அப்ப அந்த பேட்டியை அவன் கொடுக்கின்ற கூட அவனுடைய இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தோம்னாக்கா கால் உதறுகிறது, கையெழுச்சி ஆடுகிறது. அவன் பயத்தினுடைய உச்ச நிலையில் இருந்து கொண்டு, அச்சத்தினுடைய உச்சபட்சத்தில் இருந்து கொண்டு இந்த பேட்டியை இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன செய்யறான், கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அது மாதிரி இந்த தாக்குதல் பற்றி இஸ்ரேல் சொல்லும் போது சொல்லியது, நாங்கள் அமெரிக்காவோடு இணைந்து இந்த தாக்குதல் நடத்துறோம். அப்ப நாங்க மட்டுமில்ல, அமெரிக்காவும் அவன் செய்வான் தானே, அமெரிக்காவோடு சேர்ந்துதான் இதை நம்ம நடத்துறோம் என்று சொன்ன அடுத்த நிமிடமே அந்த நியூயார்க் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை தன்னுடைய இணையத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. நாங்கள் அமெரிக்காவுடைய உயர் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்ட பொழுது அந்த உயர் அதிகாரிகள் சொன்ன பதில் என்னன்னாக்கா, அந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, ஏமனின் மீது இப்ப நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் தன்னிச்சையாக நடத்தியது, நாங்க நடத்தவில்லை என்று அவன் கைகள் விட்டு ஒதுங்கிட்டான். ஏன்னாக்கா அவனுக்கு தெரியும், இப்ப நம்ம தாக்குதல்னாக்கா நம்ம தளங்கள் சுற்றி இருக்குது, ஒவ்வொன்னா அடிப்பான், இப்ப இல்லாம தான் அடிக்கத்தான் போறான், அது வேற விஷயம். அதனால பயம், அந்த பயத்தினால என்ன செய்யறான், முதல்ல அவன் ஒதுங்கிக் கொள்கிறான். இவன் நாங்கள் அன்சாருல்லாஹி ஹவுதி என்ற அமைப்பு தொடர்ந்து தாக்குமையானால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று இவர்களும் என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. அதே சமயத்தில் அன்சாருல்லாஹி ஹவுதி என்ற அந்த அமைப்பினுடைய தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள், எங்களை மிரட்டுவதற்காக, எங்களை காசாவினுடைய மக்களுக்கு உதவி செய்யறோமா இல்லையா, அந்த உதவியிலிருந்து திசை திருப்புவதற்காக, எங்களை மிரட்டி பணிய வைப்பதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் யார் இல்ல, நாங்கள் இல்லை. நாங்கள் பல வருடங்களாக போர் முனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்காவிற்கே நாங்கள் வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அந்த நகரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு விஷயம், கௌரவமாக இது
அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு இதற்குரிய பதிலடியை என்ன செய்வோம், உரிய முறையில கொடுப்போம். அதே சமயத்துல காசாவிற்கு உதவுவது என்ற அந்த பேச்சிலிருந்து பின்வாங்குவதற்கு இடமே இல்லை. இன்னும் வலிமையாக காசாவின் மக்களுக்கு உதவுவோம். காசாவின் மக்கள் வெற்றி பெறும் வரையிலும் உதவுவோம். அதற்கு எதிராக வரக்கூடிய எந்த மிரட்டல்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். இப்ப இந்த தாக்கி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஏமன் மக்களுக்கு மத்தியில அந்த போரினுடைய வேகத்தை கூட்டி இருக்கிறது. காசாவினுடைய மக்களுக்கு இன்னும் அதிகமாக உதவ வேண்டும் என்ற அந்த உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்திருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து காசாவுடைய மக்களுக்கு உதவுவோம். இதற்கும் உரிய பதிலடியை உடனடியாக கொடுப்போம். நான் அந்த வீடியோவை இரவுல பதிவு செய்யறேன், காலையில தான் பதிவேற்றுவேன் என்னுடைய தளத்துல. ஆனால் இந்த நேரம் வரையிலும் ஏமனிலிருந்து எந்த பதிலடியும் என்ன செய்யல, எங்களுக்கு இஸ்ரேலுக்கு வரவில்லை. ஆனால் இன்றைய இரவில் டெல்லவீவை நாங்கள் எரித்து விடுவோம், கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய தாக்குதல்கள் ஏமனில் இருந்து இஸ்ரேலுடைய டெல்லவீவ் நகரத்தை நோக்கி சீரிப்பாயும் ஏவுகணைகளை இடையில் யாராவது தடுப்பார்களேயானால், எந்த அரபு நாடாக இருந்தாலும் சரிதான், தடுப்பார்களேயானால் அவர்களுக்கு எதிராகவும் தாக்குவோம். இப்ப இஸ்ரேலும் எங்களுடைய இலக்காக மாறிவிட்டது. இஸ்ரேலை நாங்கள் தாக்குகின்ற பொழுது எங்கள் குறுக்கே எங்கள் தாக்குதலை யாராவது தடுப்பார்களேயானால் அது எந்த அரபு நாடாக இருந்தாலும் சரி, அல்லது அரபு நாடு அல்லாத நாடாக இருந்தாலும் சரி, அவர்களையும் நாங்கள் இஸ்ரேலை நடத்துவது போல் நடத்துவோம். இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் எந்த பகமை இருக்கிறதோ அந்த பகமையை அவர்களோடும் காட்டுவோம், அவர்களையும் தாக்குவோம். ஆக இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு பதிலடியை சந்திக்க போகிறது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று அந்த தரப்பிலிருந்து, அந்த அன்சாருல்லாஹ் ஹவுதியினுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கிறது. அதனுடைய அந்த ராணுவ செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர் சொல்றாரு, இஸ்ரேல் எங்களிடம் சவால் விட்டது, இங்க ஏமனிலிருந்து எங்களை நீங்கள் தாக்க முடியுமா என்று. நாங்கள் தாக்க முடியுமா என்று கேட்டு நாங்கள் தாக்கி காட்டி இருக்கிறோம். தொடர்ந்து தேவைப்பட்டால் என்ன செய்வோம், தாக்குவோம். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடியை என்ன செய்வோம், சரியான முறையில இன்னும் வேகமான முறையில கொடுப்போம். இனி வரக்கூடிய காலங்கள் இஸ்ரேலுக்கு சோதனை நிறைந்த காலமாகத்தான் இருக்கும். சில கணிப்புகளின்படி நம்ம அடிக்கடி சொல்லி வரக்கூடியது 2027 இஸ்ரேல் அங்க எல்லாத்தையும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட வேண்டியதான் சில கருத்துக்கள் வருகிறது. அந்த கருத்துக்களை உறுதிப்படுத்துவது போல இந்த போர் முடிகிறது மாதிரி தெரியல, போர் மேலும் மேலும் விரிவடைவது போன்று தோன்றுகிறது. அப்ப அந்த போர் விரிவடைய இஸ்ரேலுடைய சவக்குடி அங்கே செய்யப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது என்பதுதான் அர்த்தம். இது அந்த ஏமனை பற்றிய செய்திகளாக இருக்கிறது. அது மாதிரி இஸ்ரேலுடைய அஹ்ரனூத் என்ற ஒரு பத்திரிகை ஒரு ஆய்வு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அந்த ஆய்வு செய்திகள் அது என்ன சொல்றதுனாக்கா, பல பேர்கிட்ட எடுத்த அந்த இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள் யூதர்கள்ட்ட பல பேர்கிட்ட எடுத்த அந்த கருத்து கேட்பினுடைய அடிப்படையில அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்ல நான்கில் ஒருவர்னா அது 25% பேரு இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டால் எந்த நாடுகளில் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்குமோ, அல்ல எந்த நாடுகளில் அவர்களுக்கு குடியுரிமை இருக்கிறதோ அந்த நாடுகளிலே சென்று செட்டில் ஆகுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இஸ்ரேலுடைய இந்த நீண்டு செல்லக்கூடிய போரு, இஸ்ரேல்ல கொஞ்சம் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் யூதர்கள் இந்த மண்ணில இனி வாழ்வதற்கு ஏற்ற மண்ணாக இது இல்லை என்பதை நிரூபணம் செய்து கொண்டிருப்பதனால 1/4 யூதர்கள், அதாவது 25, இப்ப தற்போதைய நிலைப்படி 25% யூதர்கள் நாட்டை விட்டு எப்போது வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க யோசித்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலுடைய அஹ்ரனூத் பத்திரிகை சொல்கிறது. அது மாதிரி இஸ்ரேல் ஏமன் மீது நடத்தியிருக்கிற தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. ஏமனுடைய இறையாண்மையின் மீது மோதி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலின் செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அது மாதிரி பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது. இஸ்ரேல் என்பது ஒரு பயங்கரவாத நாடு, அதனுடைய பிரதமராக இருக்கக்கூடியவன் யாரு, போர் குற்றவாளி, பயங்கரவாதி, ஒரு தீவிரவாதியை பிரதமராக கொண்ட நாடாக இருக்கிறது இஸ்ரேல் இருக்கிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இஸ்ரேலின் மீது வைத்திருக்கிறது. இந்த பாகிஸ்தானுடைய இந்த கண்டனத்திற்கும் குற்றச்சாட்டிற்கும் ஹமாஸும் வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம், அதாவது இந்த அல் கசாம் வெளியிட்டுள்ள செய்தியில
நாங்கள் அல் குதுஸ் படையணியோடு சேர்ந்து மெர்காவா 4 என்ற ஒரு டேங்கை அந்த கிழக்கு ரஃபாவில தாக்கி அளித்தோம் என்ற ஒரு செய்தியை கஸ்ஸாம் வெளியிட்டு இருக்கிறது. இது மாதிரி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் போர் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹெஸ்புல்லா வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் கதியூஷா என்ற புதிய ராக்கெட்டுகளின் மூலம் இஸ்ரேலுடைய ஒரு முக்கிய தளத்தை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறது. அது மாதிரி பிரிட்டனுடைய புதிய அரசு வந்திருக்குது இல்லையா, அந்த வலதுசாரிகளுடைய அரசு ஓய்ந்து இந்த ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அரசு வந்திருக்கு இல்லையா, இந்த அரசு வந்த பிறகு ஓனர்வான ஒரு அமைப்பு, ஐநாவுடைய அமைப்பு எங்க இருக்குது, இஸ்ரேல்ல இருக்குது. பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி துவங்கப்பட்டு நடத்தப்படுகின்ற அமைப்பு. இதற்கு உலக நாடுகள் எல்லாம் நிதி உதவி செய்யும். இடையில இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு அந்த நிதி உதவியை பிரிட்டன் வலதுசாரி அரசு நிறுத்தி இருந்தது. இப்ப அந்த புதிய அரசு வந்த பிறகு நாங்கள் வழக்கம் போல அந்த ஓனர் என்ற அமைப்புக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி உதவிகளை அறிவித்திருக்கிறது பிரிட்டனுடைய புதிய அரசு. அது மாதிரி ஜோர்டான்ல கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து உலகின் பல நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள் நடப்பது போல இஸ்ரேலுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு கரையோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜோர்டானிலையும் கடுமையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி இன்னும் இது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அவைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறும் போது, அன்பிற்குரியவர்களே, இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள், ஷேர் செய்யுங்கள். அது மாதிரி நம்மளுடைய சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.